ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் நந்தினியோட பெரியம்மா ஒரு அறையை திறந்த உடனே அங்கே ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணு மண்பானையை போட்டு விளையாண்டுருக்காங்க. அந்த பெண்ணிட்ட போய் சாப்பாடு போட்டனத்தை கொடுக்கறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறமேட்டு நந்தினியோட பெரியம்மா அந்த பெண்ணை பார்த்து, நீ இங்கே பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இங்கே எவ்வளவோ கஷ்டம் இருந்தோம், நான் இங்கே கூப்பிட்டு வர்றதில்ல வெற்றி அடைஞ்சிட்டேன், உனக்கு தெரியாது, நீ இங்கே இருக்கிறதுனால எனக்கு பெரிய பலம், மகத்தோட மக்கள் உன்னை பார்க்குறப்ப ரொம்ப குளிர்ந்துருவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பல பேருக்கு குழப்பமும் வரும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க நீ தங்கி இருக்கணும், அதுக்கப்புறம் உன்னைய இந்த அறையில இருந்து நான் வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு நந்தினி பெரியம்மா சொன்னோடனே பெண்ணும் நந்தினி பெரியம்மாவை பாக்குறாங்க. அடுத்த காட்சியில பெண்கள் ஒவ்வொருத்தரும் நந்தினியோட பொருட்களை எல்லாத்தையும் வேற ஒரு அறையில வச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இதை பார்த்த நந்தினி, என்ன நடக்குது, என்னையும் எதுக்காக இந்த அறைக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டோடனே, இது பட்டத்தரசியோட உத்தரவு, கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க தங்கணுமா அப்படின்னு சொன்னோடனே, ஆனா இந்த அறையில என்னையே எதுக்காக தங்க வைக்கணும் அப்படின்னு நந்தினி கேக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து, இந்த அறையில நீ தங்குறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நந்தினி அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. கேட்ட உடனே நந்தினி யோசிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா சந்திராவோட அறைக்கு பக்கத்துல தான் உன்னைய தங்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா சந்திரா இங்க நான் இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் இன்னும் முழுமையா குணமடையிலேயே. ஒருவேளை அவனுக்கு நடு இரவுல உதவி பட்டா அந்த நேரத்துல நான் அவனுக்கு உதவி செய்யணும்ல, அதனால நீ இந்த அறையில தங்கறதுக்கு உனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நந்தினியை பார்த்து கேட்டோடனே நந்தினி கோபமா ஹெல்னாவை மறைக்கிறாங்க. இதை பார்த்த ஹெல்னா சரிதானே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. நந்தினியும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ஹெல்னா நந்தினிட்டு பேசிட்டு போன உடனே ஹெல்னா பேசின விஷயத்த கேட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க. சந்திரன், நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சேனோ அவருக்கு நான் கல்வி பூர்த்தி செய்யறது விருப்பம் இல்லை அப்படின்னு நந்தினி சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. நினைச்சு பார்த்துட்டு நந்தினி சொன்ன எல்லா விஷயமும் உண்மையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அந்த நேரத்துல ஹெல்னா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. மலைக்கேது சாயாவை திரும்ப செஞ்சது உண்மைதான், ஆனாலும் நந்தினி இன்னும் மலைக்கேதுவை மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஹெல்னா சொன்ன விஷயமும் சந்திரனுக்கு ஞாபகம் வருது. இதை நினைச்சு பார்த்துட்டே வர நேரத்துல நந்தினியை பாக்குறாரு. நந்தினியை பார்த்த உடனே, நந்தினி இந்த அறையிலையா, மலைக்கேது சாயா இருக்கிற அறைக்கு பக்கத்துல இருக்கிற அறையாச்சு அப்படின்னு சந்திரன் யோசிச்சுட்டு கோவப்பட்டு அந்த இடத்து விட்டு போறாரு. அந்த இடத்து விட்டு போனக்கு அப்புறமேட்டு இந்த புத்தகம் கண்டிப்பா சந்திரனுக்கு பிடிக்கும், இதை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நந்தினி சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி அந்த அறையில என்ன பண்ணிட்டு இருக்கா, நிச்சயமா அதுல ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு சந்திரன் கோவமா நடந்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து ஹெல்னா அந்த இடத்துக்கு வராங்க. வா சந்திரா, உனக்கு மருந்து பூசுறேன்னு சொல்றாங்க. ஹெல்னாவை பார்த்த உடனே, சந்திரா, என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லு, எல்லாத்துக்குமே நீ அறையை மாத்தி அமைக்கிறேன்னு சொன்னேன், ஆனா நந்தினிக்கு எதுக்காக அந்த அறையை ஒதுக்கி கொடுத்த அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. எந்த அறையை நீ சொல்ற அப்படின்னு ஹெல்னா கேட்கறாங்க. மலைக்கேது சாயா இருக்கிற அறைக்கு பக்கத்துல நந்தினிக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கே அந்த அறையை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. இதை கேட்ட ஹெல்னாவும், குறிப்பாத்து நான் செலுத்திய அன்பு என்னோட இலக்கை அடைஞ்சிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுவா, நந்தினி தான் எனக்கு அந்த அறை வேணும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு ஹெல்னா சொன்னோடனே கேட்ட உடனே சந்திரன் அதிர்ச்சியாகி கோவப்பட்டு, என்ன அவ வந்து மலைக்கேது அறைக்கு பக்கத்துல இருக்கணும்னு சொன்னாளா அப்படின்னு கோவப்படுறாரு. ஆமான்னு ஹெல்னா சொன்ன உடனே அந்த நேரம் பார்த்து நந்தினி வராங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.